ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஒரு 5 ரூல்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். யூடியூப்பில் நிறைய பேர் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் சேனல் ஆரம்பித்தேன், இப்போ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பாப்புலரான பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செலிப்ரிட்டி அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்குலாம் ஒரு விஷயமே கிடையாது. அது ஒரு நாளில் கூட அவங்களால மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண முடியும். பிகாஸ் அவங்களுக்கு அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்ன்றது ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் போயிட்டு அவங்களுடைய வீடியோஸு, ஷார்ட்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஈஸி எல்லாமே. அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், 4000 வாட்ச் ஹவர்ஸாக இருக்கட்டும். பட் ஒரு நார்மல் பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து யாருன்னே யாருக்குமே தெரியாது. அது மாதிரி ரொம்ப சாதாரணமானவங்களுக்குலாம் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளோ ஈஸியே கிடையாது. அவங்களுக்கு வியூஸ்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ அவங்க ஒரு 10 வீடியோ வந்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 1 வியூ 2 வியூ, சில நேரத்தில் 0 வியூஸ். அதை ஓப்பன் பண்ணி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் ஒரு நார்மலான பர்சனோட ஒரு சுச்சுவேஷன். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு நார்மலான பர்சன் ஒரு சேனல் ஆரம்பித்து சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட டைம் வந்து ரொம்ப ஹார்ட் டைமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த பிகினிங் லெவலில். அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு டார்கெட் வேறு கொடுத்துட்றாங்க, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்களுக்கு ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸும் ஒரு ஒரு நாள் கிடைக்கலாம், மறுநாள் கிடைக்காமையே போயிடலாம். ஸோ அவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அப்படிலாம் நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு வேறு வேலையை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டுலாம் நினைப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 5 ரூல்ஸை பற்றி நான் ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு யூடியூப் சேனலாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு புது யூடியூபர் அப்படி வச்சுக்கலாமா? பட் நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி கிடையாது. நீங்கள் யாருன்னே யாருக்குமே தெரியாது. உங்கள் ஃபேமிலியை விட்டால் வேறு யாருக்குமே உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு தெரியாத ஒரு பர்சனாக இருப்பீங்க. அப்படி இருக்கும்போதே நீங்கள் ஒரு 5 ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கான்டென்ட்டை வீடியோஸ் லென்த்தி வீடியோஸை வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக டெய்லி ஒரு 1 இல்லை 2 உங்கள் சேனலில் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும், அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும் எவ்ரிடே. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸுன்றது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ, ஒரு 1 மினிட் வீடியோ. அது மாதிரி வீடியோஸை வந்து நீங்கள் வந்து டெய்லி ஒரு 10 வீடியோஸ் நீங்கள் போட்டுகிட்டே இருங்க உங்கள் சேனலில். ஸோ ஷார்ட்ஸ் வந்து நல்ல ரீச் கொடுக்கும் உங்கள் சேனலுக்கு. நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஷார்ட்ஸ் தான் ஆக்சுவலி நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு லென்த்தி வீடியோ பார்க்குறதுக்கு டைம் இல்லை, ரொம்ப பெருசாக வளன்னு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ரொம்ப போர் அடிக்குதுன்னா அது ஸ்கிப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஷார்ட்ஸ் அப்படி கிடையாது. ரொம்ப ஈஸியாகவே ரீச் கிடைக்கும். நீங்கள் ஒரு புது யூடியூபராக இருக்கலாம், நீங்கள் இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, மேபி உங்களுக்கு ஒரு 3 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருப்பாங்க. அது மாதிரி ஆளுங்க கூட நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டுகிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் ரெகுலராக ஷார்ட்ஸ் நீங்கள் போட்டுகிட்டே இருங்களேன், எப்படியும் வந்து உங்களுக்கு ஒரு 100 200 அப்படின்றது ஒரு 2-3 மந்த்ஸில் கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொல்கிறது வந்து ஒரு நார்மல் பர்சன், ஓகேவா? அவங்களுக்கு தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்போது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எப்போ கிடைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மந்த்ஸில் கண்டிப்பாக கிடைப்பாங்க. நீங்கள் பட் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணி போடுங்க, கண்டிப்பாக கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் வாட்ச் ஹவர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். வாட்ச் ஹவர்ஸ் வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து நிறைய வியூஸ் வந்து போயிருக்கணும், நிறைய மினிட்ஸ் வந்து பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கிடைக்கும். சப்போஸ் உங்களால் வீடியோஸால் உங்களால் வாட்ச் டைம் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா லைவ் வந்து பண்ணலாம். லைவ் பண்ணுறதுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க யூடியூப்பில். ஸோ புதுசாக ஒரு யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிட்டாங்க அப்படின்னா லைவ் ஆப்ஷன் வந்து எனேபிள் வந்து பண்ணிவிடுவாங்க. அப்போ நீங்கள் அது மாதிரி மொபைலில் லைவில் உங்களோட
பப்ளிக் கிட்ட நீங்கள் வந்து லைவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அதில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு வாட்ச் டைம் ஹவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ 5 ரூல்ஸ்னு சொல்கிறேன். ஸோ பாயிண்ட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் லாங்காக லென்த்தி வீடியோஸ் வந்து போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கான்டென்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதை பற்றி வேணால் ஷேர் பண்ணலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி பற்றிலாம் ஷேர் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட இருக்க என்ன சொல்கிறது, அவங்களுடைய டெய்லி விலாக்ஸ் மாதிரி போடுவாங்க. சில பேர் அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஷேர் பண்ணுவாங்க. இல்லைன்னா சில பேர் குக்கிங் தான் பிடிச்சிருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக சமைச்சு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கான்டென்ட்டை சூஸ் பண்ணி லென்த்தி வீடியோஸ் வந்து போடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு, வீடியோஸ், லென்த்து வீடியோஸ். ஓகேங்களா. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸு, சின்ன வீடியோஸும் போட்டுகிட்டே இருங்க. ஒரு 1 minute or 2 minute ஒரு 15 seconds 30 seconds ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. உங்கள் சேனலில் கண்டிப்பாக ரீச் வந்து கிடைக்கும். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா லைவ். நான் சொன்னேன் இல்லையா, லைவ் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் பிகினிங்கில் எப்போவுமே எல்லாமே கஷ்டம்தான். நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எனேபிள் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸு நல்லது கிடைக்கும். அண்டு ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா கேப் விடவே கூடாது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம், கஷ்டப்பட்டு எப்படியும் ஒரு 1500 வாட்ச் டைம் ஹவர்ஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 600 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டாங்க. பட் நீங்கள் சோம்பேறித்தனப்பட்டுட்டோ இல்லைனா வேறு ஏதோ ஒரு ரீசனுக்காகவும் அதை விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸ் போடாமல் விட்டுட்டிங்க, எங்கேயோ நான் வெளியே போக வேண்டியது இருக்குது, வர வேண்டியது இருக்குது, ஸோ அதனால் வந்து நான் விட்டுட்டேன் அப்படி விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஃபுல்லாக டவுன் ஆகிடும் உங்களுடைய அந்த யூடியூப் ஆல்கரிதம். அந்த ஒரு இறங்கத்துலாம் காமிப்பாங்க இல்லையா, ஸோ அதை ரொம்ப டவுன் ஆகிடுச்சுட்டு மறுபடியும் கொண்டுட்டு வரது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ அதனால் எவ்ரிடே அந்த கண்டினியூட்டின்றது இருந்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப பெரிய கேப் வந்து விடவே கூடாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கேப் வந்து விடாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து இது நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிவிட்டு இறங்கிட்டீங்க அப்படின்னா அது கண்டினியூஸாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேப் கண்டிப்பாக விடக்கூடாது. அண்டு 5th ஒன் பார்த்திங்கன்னா நெவர் கிவ் அப். ஸோ அதுதான் சொல்கிறேன், இதனால் முடியாது, இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாதுப்பா, நம்ம விட்டுடலான்னு சொல்லிட்டு விட்டுட்டிங்கன்னா நம்ம இத்தனை நாள் பட்ட எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த 5 ரூல்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு நியூ யூடியூபர்னால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப பொறுமையாக இருந்து ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். எல்லாமே பிகினிங்கில் தான் கஷ்டம், அப்புறம் போக 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 அப்படியே ஈஸியாகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போது நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆல் த பெஸ்ட், குட் லக். கண்டிப்பாக உங்களுக்கும் சக்ஸஸ் கிடைக்கும். நீங்களும் உங்கள் சேனலை மானிட்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.